நம் தமிழக முன்னேற்றத்திற்கு தலைமகனாக நின்று செயல்படும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மறவா கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர். நாளை மறுநாள் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாளை மறுநாள் வரும் சனிக்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் வளாகத்தில் திமுக நாடாளுமன்ற எம்பிக்களின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுப்பது தொடர்பாக எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும், அறிவுறுத்தல் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அடுத்த மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் கோரிக்கைகள் தொடர்பாக எடுத்துரைப்பது குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் வளாகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாளை மறுநாள் அண்ணா அறிவாலயத்தில் காலை 10 மணிக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் கோரிக்கைகள் தொடர்பாக தமிழகத்தின் கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. நம் தமிழக முன்னேற்றத்திற்கு தலைமகனாக நின்று செயல்படும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மறவா கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர்.